7 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். ஒன்று என்னன்னா, இப்போ இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங். இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கு எப்படி பதிவு பண்ணப்பட்டது, யாருடைய ஃபோன்லேருந்து யாருக்கு வந்தது, அதை யார் கைப்பற்றுறது, அது டேம்பர் ஆச்சா ஆலையா, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி அது எல்லாத்தையும் அவங்க டைட் பண்ணி வாட்டர் டைட்டாக இதை ப்ராசிக்யூஷன் சொல்லணும். இதை அவங்க சொல்லும் பட்சத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ரெண்டாவது ஃபேஸ் இப்போ 78 நாள் மொத்த கல்யாணம் ஆகி, இந்த 78 நாளில் இங்கே எவ்வளோ நாள் இருந்திருக்கா, அங்கே எவ்வளோ நாள் இருந்திருக்கா, அது ஒரு கணக்கு இருக்குது. அங்கே இருந்த நாட்கள் எத்தனை, திருப்பி வந்த நாட்களில் என்னென்ன ஆச்சு, திருப்பி ஏன் போனான், இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா. இப்போ இப்போ நம்ம ஊடகங்களில் பார்க்கறது, அது இப்போ சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்க்கறதா இருந்தாலும், செய்தித்தாள்களாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கறது என்னன்னாக்கா பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு ஊடகவியலாளர் போய் ஒரு கேள்வி கேட்குற போது அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் யோசிச்சு சொல்கிறாங்களா, இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு எல்லாமே ஒரு லைன் ஆஃப் ஆர்டர்லேயே வராது. என்னாச்சு தெரியுங்களா, முதல் நாள் கல்யாணம் ஆன உடனே அப்படின்னு ஒரு ஆர்டரில் ஒரு டிஸ்டர்ப் மைண்ட் சொல்கிறதை எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இல்லாத ஒவ்வொரு ஊடகவியலாளர் ஒரு விதமான கேள்வி கேட்பாங்க. அப்போது அவங்க அந்த கேள்வியை எதிர்கொள்கின்ற பொழுது அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் விஷயம். பட் பொதுவாக பார்க்குற போது ஒரு பேஸ் லைன் இவங்க 2 பேர் சொன்னதுலேயுமே முதல்ல இந்த ஒரு விஷயம் இருக்குது. அவன் ஒரு வியாபாரம் வச்சு தர சொன்னான், அந்த பாக்கி நகைகளை திருப்பி போட சொன்னான். இதெல்லாம் அடிப்படையாகவே இந்த வழக்கில் முதல்ல இருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் இதையெல்லாம் ரொம்ப கவனமாக அவங்க பதிவு செய்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை, அவங்களுடைய விசாரணை செய்யக்கூடிய வாக்குமூலத்தை, சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை சரியாக பதிவு செய்து சரியான நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னாலே, அதில் லேக் இல்லைனாலே அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்.